என்ன சமையல் இன்னைக்கு? எங்க வீட்லயா? எங்க வீட்டுல நல்ல சமையலா தான் இருக்கணும். நான் காலையில எல்லாம் எழுந்துச்சு வந்தாச்சு. இதுக்கு என்ன சமையல் இனிமே தான் போய் பார்க்கணும். அடுத்து ஒரு என்ன சமையலோ ஒரு உங்க வீட்டுல என்ன சமையல்? அத பார்த்தாச்சு போய் சமைங்க கீதா இன்னைக்கு. இது உங்களுக்காக வருகின்றது. என்ன சமையலோ? வணக்கம், நான் உங்கள் வீட்டு வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். இன்று நம்ம இந்த இனிப்பு நீர்க்காரர்களுடைய ஒரு உணவை பத்தி பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த நீரிழிவு நோயினால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க சாப்பிடுறதே குறைவா சாப்பிடுவாங்க, ஆனா இனிப்பு அவங்க தொட்டு பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப அதிகமா காட்டும். அதனாலயே பயத்துல பார்க்காமலே போயிடுவாங்க. இது ரொம்ப ஆபத்துங்க. இப்போ நம்ம வந்து டயபெட்டிக் டயட் ஃபுட் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு பேர் வந்து ரவை பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசிப்பயிறு வைத்து நம்ம செய்ய போறோம். பாசிப்பயிறு வந்து சிறுபயிறு அப்படின்னு சொல்லுவோம். சிறுபயிறுல பல பயன்கள் இருக்குங்க. கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க, நான் கொஞ்சம் உடம்பு குறைக்கணும், நான் டயட்டா இருக்கணும், ஆனா பசி தாங்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த டயட் ஃபுட்டை நீங்க இரவுல சாப்பிட்டுட்டு படுக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து லாரி டிரைவர்களா இருப்பாங்க, டாக்ஸி டிரைவர்ஸா இருப்பாங்க. இதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ராத்திரி வந்துட்டு படுக்கிற நேரத்துல பசி எடுக்கும். நான் சாப்பிட்டுட்டு தான் படுக்கணும், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. இவங்களும் இந்த சிறுபயிரை ரவை பொங்கல் செய்து சாப்பிடலாம். இன்றைக்கு ரவை பொங்கல் எப்படி செய்யறதுன்றதை பத்தி பார்க்க போறோம். தேவையான பொருட்களை முதல்ல பார்ப்போம். பட்டை மிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். சிலருக்கு வந்து பச்சை மிளகாய் பிடிச்சிருக்கு அப்படின்வாங்க, பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, கறிவேப்பிலை, கெனலா ஆயில், சிறு வெங்காயம், சிறுபயிறு அவிச்சு வச்சுக்கணும் நீங்க முதல்ல. அடுத்தது உடைத்த உளுந்து அல்லது கருப்பு, அந்த மேல தோல் நீக்கப்பட்ட உளுந்து, கடலை பருப்பு, கருப்பு உப்பு என்று சொல்லக்கூடிய கெண்டக உப்பு, தக்காளி பழம் சிறிது சிறிதாக நறுக்கியது ஒரு 2 சைஸ் எடுத்துக்கலாம். புளிப்பா வேணும்னா 2 எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள், விராலி மஞ்சள், பூண்டு, ரவை. இந்த ரவை வந்து 2 விதமா இருக்குங்க. ஒண்ணு வந்து மலேசியால நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது சூஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ரவை மாவு. இந்த ரவையை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இந்தியால இருந்து வர சாமான் கடையில போய் பாத்தீங்கன்னா சம்பா கோதுமை அப்படின்னு விற்பாங்க. கோதுமையை 1-2 இடிச்சு விற்பாங்க. அது இதை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது கிடைச்சிச்சுன்னா அதை நீங்க வாங்கிக்கலாம். சட்டியை நல்லா காய விட்டுடணும். காய விட்ட பிறகு எண்ணெய் கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை பருப்பு போட்டுக்கணும். கடலை பருப்பு போட்டு நல்லா வறுக்கணும். எதுக்கு கடலை பருப்பு போடுறோம்னா, நம்ம சாதம் சாப்பிடும் போது உள்ள நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் நல்லா டேஸ்டா ருசியா இருக்கும் இல்லையா, அதனால கடலை பருப்பு போட்டுக்கலாம். சிலர் வந்து முந்திரி பருப்பு போடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க முந்திரி பருப்பு கொலஸ்ட்ரால்ங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க இஷ்டம், நீங்க கடலை பருப்பும் போட்டுக்கலாம், முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வெந்து, அது வந்து ஒரு பாதி வேக்காடு வெந்து வரும்போது கொஞ்சமா உளுந்த போட்டு உளுந்தையும் தாளிக்கணும். 2 பட்டை மிளகாய கிள்ளி உள்ள போட்டுக்கணும். இந்த பட்டை மிளகாய் வந்து நல்லா வறுக்கப்பட்டு அப்படியே கொஞ்சம் வாசமா வரணும். கரிச்சிடாதீங்க, மெதுவா நெருப்பு வச்சுக்கோங்க. அடுப்பை மெதுவா வச்சுட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட பிறகு கருவேப்பிலைய போடணும், தக்காளி போடணும். நல்ல வாசமா இருக்குங்க நீங்க அப்படி வதக்கி கொண்டு வரும்போது. இந்த தக்காளி வேகும் போதே நம்ம உப்பை போட்டுட்டோம்னா கொஞ்சம் அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். நல்லா வெந்து வரணும் தக்காளி. நீங்க இப்படி சமைக்கும் போதே வீட்டுக்குள்ள இருந்து கேட்கணும், என்னடா கமகமான்னு சமைக்கிறிய என்னது அப்படின்னு கேட்கணும். சமையல் வாசமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. வாசமா இருந்தா ஒரு ஆசை வரும் சாப்பிடணும்னு. பார்க்கும் போது கொஞ்சம் அழகா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆசை வரும். இப்போ என்ன செய்யணும், நீங்க பச்சை பயிறு வச்சிருக்கீங்க இல்லையா, அதை வந்து போட்டுக்கணும். இப்போ நீங்க பாதி பச்சை பயிறு போடுறீங்கன்னா, ஒரு குவளை பச்சை பயிறுன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். அப்போனா 2 குவளை வறுத்த ரவை மாவு போடணும். முதல் படிக்க பச்சை பயிரை போட்டுட்டீங்க. பச்சை பயிறு போட்டு பச்சை பயிறு நல்லா வறுத்து எடுக்கணும். அதாவது அவிச்ச பச்சை பயிறு. இப்போ வந்து இது கூட வந்து அப்படியே நல்லா வெந்து வருது. அப்படி வெந்து வர சமயத்துல ரவை மாவை போடணும். ரவை மாவு போட்டு அது இருக்கிற எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்த பிறகு நீர் 2 குவளை நீர் ஊற்ற வேண்டும். இப்படி நீரை ஊற்றி, இப்ப கேசரி கிண்டுறோம் இல்லையா, ரவை உப்பு மாவுலாம் கிண்டுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். இப்படி வேக விடும் போது சிலருக்கு அப்படியே குழஞ்சி வந்தா ருசியா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ கொஞ்சம் அடுப்பை மெதுவா வச்சுட்டு, தணல் மெதுவா இருக்கணும், நல்லா வேக விடணும். இப்படியே அது வந்து அப்படியே கலந்து வரணும், வெளியே ஒட்டாம வரணும். அப்பதான் அந்த டேஸ்ட் ருசியா இருக்கும். இதுதான் நம்ம அவசரமா கொஞ்ச நேரத்துல செய்து முடித்த ரவை பொங்கல். இந்த சிறுபயிறுல, இந்த சிறுபயிறு என்னக்கூடிய பாசி பயிறுல
வைட்டமின் ஏ இருக்கு, பி இருக்கு, B6 இருக்கு, கால்சியம் இருக்கு, பாஸ்பேட் இருக்கு, வைட்டமின் கே இருக்கு, ரிபோஃப்ளேவின் இருக்கு, தியாமின் இருக்கு. எவ்வளவு சத்து மிகுந்த இந்த பாசி பயிறு பயிறு வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பருப்பு வகைகள்லாம் எடுத்தா காத்து பிடிச்சிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்களே, சிறுபயிர்ல அந்த மாதிரி காற்று பிரச்சனை எதுவுமே வராதுங்க. அதனால குழந்தை முதல் பெரியவர்கள் வரை இனிப்பு நீர்க்காரவங்க, டயட்ல உள்ளவங்க, உடல் குறையணும்னு நினைக்கிறவங்க அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு சிறுபயிறு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு வைத்தியர் அகஸ்தியர் தி. லட்சுமிகாந்த். நன்றி, வணக்கம். அதாவது ஆரோக்கியமா வந்துட்டு எப்படி சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அதுலயும் ரவை அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கும்போது எனக்கு ரவா கிச்சடி ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு இருக்கீங்களா? கிச்சடியா? எனக்கு சிக்கடி தான் தெரியும், கிச்சடி தெரியாது. அது வேற, இது வேற. சரி, நீங்க வந்து பேச்சுல இருந்து தவறு கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க? அப்படி வித்துடலாம்னு பாக்குறேன், முடிய மாட்டேது. 15 அடி ஒரு